தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மீகா 6:9. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரின் குரல் நகரை நோக்கி கூப்பிடுகின்றது. உம் பெயருக்கு அஞ்சி நடப்பதே உண்மையான ஞானம். நகரில் குடியிருப்போரை நான் கூறுவதை கேளுங்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை நோக்கி ஒரு சத்தமிடுகின்றார், கூப்பிடுகின்றார். எப்படி கூப்பிடுகின்றார் என்றால், நீங்கள் என் நாமத்தை மதியுங்கள். எனக்கும் இந்த உலகத்தை படைத்து இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் குடும்பங்களுக்கு அனுதினமும் தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளித்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எனக்கு செவி கொடுங்கள் என்று சத்தமிட்டு நம்மை நோக்கி கூப்பிடுகின்றாராம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை மதித்து அவர் நமக்கு நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறுகின்ற அந்த ஆலோசனையின்படி நாம் நடந்து வர வேண்டும். நான் கூப்பிடுகின்ற இந்த சத்தியத்திற்கு உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள், அதன்படி நடவுங்கள். அப்பொழுது நான் உங்களில் மகிழ்ச்சி அடைந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்போம், அவர் கூப்பிடுவதற்கு செவி கொடுப்போம். நாம் இந்த உலகில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரைமுறை உள்ளது. ஆண்டவரை தேடாத பிள்ளைகள் அவர்களுக்கு புறஜாதியாருக்கு கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் தெரியாது. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சட்ட திட்டங்களை அவர் வகுத்துள்ளார். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று அனைத்து காரியத்திற்குமே அவர் ஒரு சட்ட திட்டங்களை வகுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இது நாம் அறிந்த ஒன்று. அதன்படி நாம் வாழ முயற்சிப்போம், வாழுவோம். அப்படி என்றால் அவருடைய இந்த வேதாகமத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்தத்தையும் நாமும் நம் சந்ததிகளும் சுதந்தரித்து ஆசீர்வாதமாக வாழலாம், வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உமது சத்தத்திற்கு, உமது கட்டளைகளுக்கு, உம்முடைய அறைகூவலுக்கு நாங்கள் எங்கள் செவியை சாய்த்து அதன்படி வாழ வேண்டும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் கூடுமானவரை அதன்படி வாழ்வோம் என்று தீர்மானிக்கின்றோம். அதன்படி வாழ்ந்து உம்முடைய அனைத்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்களும் எங்கள் சந்ததிகளையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.